Good evening, praise Lord. Welcome to this video. ஸோ நிறைய பேர் என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா எங்கள் வீட்டில் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஜென்ஸ்லாம் கூட டீச்சர்ஸ் ஓரளவுக்கு பேசுவாங்கன்னு மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கவங்க வந்து பேசுகிறது அபூர்வமாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி வி ஆர் எ தாட் ப்ராசஸ். அதேமாரி அர்த்தம் இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அல்லது இன்ன நோக்கத்தோடு இதை சொல்கிறாங்க. சில பேர் நம்ம வாயை பிடுங்கிறதுக்கு சொல்லுவாங்க சில காரியங்களை. அதை இட்டு நம்ம எதாவது சொல்கிறோமான்னு பார்ப்பாங்க. இதுமாரி நான் நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதுமாரி நிறைய இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஆப்ஜெய்ஸ் கோயை ஏதோ வந்துட்டுருக்க மாதவனோட ஷோ. அதுமாரி ஒவ்வொரு இதை பார்க்கும்போது வேறு வேறு அதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து விரிவடையுது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதை பார்க்க மாட்டேன் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த பூ மலர்றத வந்து நீங்களே தடை பண்ணுற மாதிரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் அந்த மோசமான ஷோஸ்லாம் வர்றது இல்லை, நல்ல நல்ல ஷோஸ் தான் வருது. முக்கியமாக அந்த ஆப்ஜெய்ஸை கோய் அதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ரீசெண்டாக அது வந்திருக்கு. நான் அது ஒரு 200 rupees தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இந்த வேலூர் வீட்டில் தான் வந்து எனக்கு வைஃபை எனக்கு இருக்குது. ஸோ ஏற்கனவே சில வீடியோஸில் நான் சொன்னபடி இங்கேயே தொடர்ந்து என்னால் இருக்க முடியல. இங்கே ஏதாவது பிரச்சனைகள் கிளம்பிச்சு அப்படி என்னோடய நேச்சர், என்னோடய விஷன் ஏதோ ஒன்று பாதிக்குது என்னோடய தாட் ப்ராசஸ் அப்படின்னா நான் இங்கேருந்து நான் கிளம்பி வேறு ஊருக்கு நான் போயிடுறேன். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டல் இதில் இருக்க வேண்டி இருக்குது. அதுக்கு தனியாக 10,000 நான் ரெண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டில் அதை யூஸ்வலாக ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆனால் நான் என்னுடைய நேச்சரை தான் நான் அதிகமாக முக்கியமாக நினைக்கிறேன். அதான் என்னுடைய ப்ரேயர் லைஃபு, என்னுடைய விஷன், அதெல்லாம் தான் நான் முக்கியமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய லேர்னிங். ஸோ அதுக்காக நான் ஒரு 10,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணால் கூட நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கரண்ட்டே இல்லை, தண்ணி வரல. அதுமாரி இருக்கும்போது தண்ணி அதுக்கு வந்து தனியாக 12,000 15,000 செலவு பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் என்கிட்ட அதுக்கு காசு இல்லை. ஸோ அதுமாரி பிரச்சனைகள் இருந்தால் கூட என்னுடைய கேரக்டர், என்னுடைய ப்ரேயர் லைஃப், என்னுடைய விஷன் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா தான் அந்த தண்ணியை வர வச்சுருக்காங்க. அவங்க 12,000 ஏதோ ஒர்க்கர்ஸ்க்கு என்கிட்ட கொடுத்தா கூட அது செலவாயிட சொல்லிட்டு அவங்க நேரடியாக கட்டியிருக்காங்க. அது போல் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலம் ஆக ஆக என்னுடைய தாட் ப்ராசஸே மாறுது. எதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு. ஸோ நான் லேர்ன் பண்ணுறேன், அதோட டீச் பண்ணுறேன். ரெண்டுமே நான் செய்கிறேன். நான் டீச் பண்ணுறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் நான் ஸோ ஐ க்ரியேட் சம் தாட்ஸ் இன் சம் பீப்புள். அதுதான் வந்து டீச்சிங் இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஜோய் லுக்காஸில் வந்து என்ன பண்ணாங்க, இதுமாதிரி எனக்கு 1,700 இதுமாரி கூப்பன் கொடுத்துட்டாங்க. அது வந்து நான் கோயம்புத்தூரில் போய்ட்டு இதுமாரி 2வது காது நான் குத்துனேன். இது வந்து இப்போலாம் அந்த அதுக்கும் மெஷின் இருக்குது, காது குத்துறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் இதை குத்தினேன். அவங்க குத்தும் போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இதாக போட்டு விட்டாங்க. வந்து பயங்கரமாக அந்த மெஷின் வந்து நெருக்கி வலி தாங்க முடியல சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்போ இது வந்து ரூபீஸில் பண்ணியிருக்கு. இந்த இப்போ போட்டிருக்கிறது ரெட் கலரில் இருக்குது.
ஸோ இதுலேருந்து அந்த மாதிரி நெருக்கம் இல்லை, என்ன பின்னாடி பிளாஸ்டிக்கில் தான் இது போட்டிருக்கு. இது கூட ஒரு 5000 இன்னொரு கடையில் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு 3000 கட்டி தான் நான் இதை வாங்கினேன். இது வந்து ரொம்பலாம் இல்லை, மீனிங் இது வந்து ஒரு 14 கேரட் பீஸ் தான் இது. ஸோ இப்போல்லாம் வந்து அதுமாரி கம்மி கேரட்டேஜில் உங்களுக்கு கம்மி விலை, அதாவது கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அந்த டெக்னாலஜியாக மாறிடுச்சு. அதில் வந்து நீங்கள் வெளியே போனால் தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து புரியும். முந்தி மாரி வந்து ஜுவல்லரி மேக்கிங் அல்லது பட்டு புடவை நெசவு அதெல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து விசைத்தறி தான் மாறிடுச்சு. முன்ன மாதிரி கிடையாது. இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி கோர்த்து வாங்கிறது அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து அதுமாரி கிடையாது. ஸோ ஆஸ் ஏ என்ஜினியர் அதுமாரி நான் இதெல்லாம் வந்து சமுதாய நோக்கம் எனக்கு இருக்கிறதுனால இதில் நான் பார்க்குறேன். ஸோ மோரோவர் நான் செகண்டு இதை குத்துறது வந்து எனக்கு யூஸ்வலாக எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், அல்லது நீங்கள் வரிசையாக நிறைய இது வரைக்கும் குத்துறவங்களாம் இருக்காங்க. எங்கள் ஊரில் அந்த காலத்தில் அந்த மாதிரி போட்டவங்களாம் இருந்தாங்க. இப்போயும் அதுமாரி விதவிதமாக வரிசையாக குத்தினா அந்த நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது குத்தும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த சில நர்வ்ஸ் வந்து டெட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக அதை செஞ்சே பார்த்து அந்த மெஷின் இது மாதிரி பஞ்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். சம்திங் அதை அனுபவித்து பார்த்தா தான் அதனுடைய பெயின் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதுபோல் அதுக்கெல்லாம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண வந்து நான் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் அதுமாரி ஸ்பெண்ட் பண்ண தடை இருக்குது. ஸோ அந்த தடைகளை தாண்டி தான் வந்து எனக்கு ஒரு சுதந்திரமான ஜீவியமும் லேர்னிங் அண்டு டீச்சிங் அதுமாரி கிடைக்குது. ஸோ இதில் என்ன டீச்சிங் இருக்குதுன்னா, ஏற்கனவே சொன்னபடி இதை ஒன்று அதாவது பெருசாக சின்னதான்ற மாதிரி ரெண்டாவது இது குத்தியிருக்காங்கன்னா மேபி அவங்க வந்து வேறு ரெண்டாவது பார்ட்னரை தேடி இருக்காங்களா அப்படிதான் ஜனங்க உடனே அது மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதுமாரி இருக்குது, பெருசாக சின்னதாக ரெண்டாவது மூணாவது பேசுறது. அதுமாரி இந்த வேலூரை வந்து ரொம்ப புவர் தாட் ப்ராசஸ் இருக்குது சொல்ல.